மயிலு, இவ்ளோ துணி இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அம்மா துவைச்சு போட்டிருப்பேன், இல்ல அவகிட்ட கொடுத்திருப்பேன்ல. இருக்கட்டுமா, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல மயில. நாள் முழுக்க வேலை செஞ்சு நீயே களைப்பா வந்திருக்க. இப்ப போய் துணியை துவைச்சிட்டு இருக்க போறியா? நீ வை, காலையில நான் துவைச்சு போடுறேன். இல்லக்கா, அரை மணி நேரம் வேலைதான், முதல்ல ஊற வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் மலரு, மாப்பிள்ளை எங்க இன்னும் காணோம்? அவரைதாம்மா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வேலை விஷயமா யாரையும் பார்த்துட்டு வரேன்னு போனாரு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. பாவம், இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்குள்ள வேலைக்கு போங்க, சம்பாதிச்சு தாங்கன்னு ஏன் அவரை விரட்டுற? நான் விரட்டலம்மா, சாதாரணமா தான் சொன்னேன். முதல் நாளே அவர் இவ்வளவு தீவிரமா தேடுவாருன்னு நான் கண்டேனாமா. அப்படிலாம் சொல்லாத. அவர் பெரிய இடத்து புள்ள, திடீர்னு வேலைக்கு போகணும்னா ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்ச நாள் அவர் மனசு போல இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா கோபி, இது உன் வீடு மாதிரி தெரியலையே. இல்ல, இது உன் வீடு இல்லடா. அங்க பேரு அத்தை மலரு காயில எல்லாரும் இருக்காங்களே, அப்போ இது மாமியார் வீடு. உன் வீட்டில் இருந்ததை அவனை துரத்தி விட்டுட்டாங்களே. மலரு இல்லடா, இல்ல அவங்க துரத்தி விடல. என் பொண்டாட்டிக்காக நான் தான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். கரெக்டு தானே மலரு? என்னங்க இதெல்லாம்? நாம இப்ப எங்க இருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா முன்னாடி போய் குடிச்சிட்டு வந்து ஏங்க ஏன் மனத்தை வாங்குறீங்க? அத்தை முன்னால குடிச்சது தப்புதான் இல்ல? சாரி அத்தை, சாரி. என் மனசுல நிறைய வேதனை, வலி, அதான் நான் லைட்டா குடிச்சிட்டேன். தப்புதான் அத்தை, அந்த மன்னிச்சிடுங்க. எனக்கு நானே தண்ணி எல்லாம் கொடுத்துக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, ஐயோ மாமா, என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்ச நாள் இந்த சனியனை தொடாம தானே இருந்தீங்க, திரும்ப எதுக்கு ஆரம்பிச்சீங்க? என்ன பண்றது மலர, ஏடிஎம் கார்டுக்கு ஆப்பு வச்ச மாதிரி அப்போ வேலைக்கும் ஆப்பு வச்சிட்டாரு. தெரிஞ்ச இடத்துல போய் வேலை கேட்டா முதலாளிக்கு எப்படி வேலை தருதுன்றானுங்க. தெரியாத இடத்துல போய் நின்னா நாய விரட்டுற மாதிரி விரட்டி அடிக்கிறானுங்க. எல்லா செலவுக்கும் மயிலே கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. உடனே வேலை கழிச்சு சம்பாதிக்கணும்னு நீ தானே சொன்ன. அது நடக்கலையேங்கிற வேதனையில தான் லைட்டா குடிச்சிட்ட மலர. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு மலர, மனசு தாங்கல மலர. அதான். ஓ மயிலா, வாங்க வாங்க. இந்த வீடு மகாலட்சுமி படி அழுகிற தெய்வம். மயில, உனக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நீ கொடுத்த காசுல தான் இன்னைக்கு நான் தனியாச்சு. என் சரக்குக்கு ஸ்பான்சர் செய்த மச்சினி வாழ்க வாழ்க. என்ன மாமா இதெல்லாம்? வீட்டை விட்டு வெளியே வந்ததை நினைச்சு அக்காவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீங்களும் குடிச்சிட்டு வந்து ஏமாமா அக்காவை நோக்கடிக்கிறீங்க?
மயில இந்த பூன் போட்டு நெஞ்சுக்கு புகை விட்டாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த தம் அடிக்கிறதுல நான் விட்டுட்டேன். அதான் சரக்கு அடிச்சு ஆத்திக்கலான்னு பார்த்தேன். ஆனா பாதை ஏறிச்சே தவிர மனசு ஆறல மயில. எங்க அப்பா இருக்கான்ல, எங்க அப்பா எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாத்தீங்களா? அத்தைக்கு என் கையால நான் கூலி கொடுத்துருக்கேன். உன் படிப்பு செலவுக்கு வட்டிக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். கரெக்டா வட்டியை கட்டலன்னு உன் வீட்டு உழவு மாட்டை கூட இழுத்துட்டு போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு முன்னாடி கையெழுந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது கூட உன்னை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதெல்லாம் நினைச்சாதான் நெஞ்சில ஊசி குத்துற மாதிரி சுருக்கு சுருக்கு வலிக்குது மயில. மாமா, சொந்தத்துக்குள்ள பணம் கொடுத்து வாங்கிக்கிறது ஒண்ணும் கேவலம் இல்லையே. சொந்தமா இருந்தாலும் நான் கொடுக்கிற இடத்துல இருந்தேன், நீ வாங்குற இடத்துல இருந்த மயில. ஆனா இப்போ கொடுக்கிற இடத்துல நீயும் டேய் தூக்கி போடுறத வாங்குற இடத்துல நானும் வந்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க மாமா. சீக்கிரமே உங்களுக்கு வேலை கிடைச்சு உங்க நிலைமை மாறும் மாமா. சொந்தமா ஒரு தொழில் கூட செய்ய வாக்கு இல்லாத, 10 காசு கூட சேர்த்து வைக்க வாக்கு இல்லாத, துப்பு இல்லாத முட்டாள் மயிலனா இப்படி சொத்து சொந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் உங்க எல்லாருக்கும் இந்த வீட்டுல பாரமா வந்து சேர்ந்துட்டு என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா வருது மயில. எங்கேயாவது ஓடி ஓடி போயிடலாமான்னு தோணுது மயில. எனக்கு ஆனா இப்பதான் பொண்ணு உண்டாயிருக்கா. எவ்வளையும் பிள்ளைய விட்டுட்டு நான் எங்க போவேன்? எனக்கு நீ யாரு இருக்கா? ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க? உங்களுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோமே. ஏதோ உங்க கேட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. மாப்பிள்ள, வாழ்க்கை எப்பவுமே இதே மாதிரி இருந்துராது. எல்லாம் நிச்சயமா ஒரு நாள் மாறும். சொந்தன்னு இத்தனை பேர் இருக்கிறது இந்த மாதிரி சோதனையான நேரத்துல ஆதரவு தரத்துக்கு தானே. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறத அவமானம்னு எடுத்துக்காதீங்க. மனசை தளர விடாம தைரியமா இருங்க மாப்பிள்ள. ஆமாங்க, போதையில என்ன பேசுறோம்னு தெரியாம நீங்க கண்டதையும் உளறி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க. முதல்ல சாப்பிட்டு வந்து படுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல இல்ல மலர், எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். எனக்கு சொத்து தான் வேணும். என் அப்பங்கிட்ட என் பங்கு கொடுக்க சொல்லு. பணம் தான் கௌரவம், பணம் தான் மரியாதை. இவ கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது மாமா. இவ ராசி அப்படி. ஏய், என்ன பேச்சு பேசுற? அவ ராசிய பத்தி இன்னொரு வார்த்தை பேசினா கொன்னுடுவா உன்னை. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது. போடி உள்ள. இவளுக்காக என்னையே திட்டு அடி. நானா எப்பவுமே உனக்கு இலக்காரன் தான். இந்த மாதிரி வீட்லயே உட்காந்து தின்னுட்டு இருந்தா நீ அடங்கவே மாட்டேன். உன்னை மில்லு வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன் இரு. மலரு, மாப்பிள்ளை உள்ள கூட்டு போய் சாப்பாடு போடுமா. என்னங்க, வாங்க. கிடைக்குமா? சொன்னா கேளுங்க, கிடைக்குமா? சொல்லு வாங்க. சொல்லு மலர். கிடைக்கும், வாங்க. நான் எழுந்ததெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சொல்லு. மலரு, இதெல்லாம் உள்ள காய வச்ச துணியா? ஆமாமா, நல்லா காஞ்சிருச்சு, அதான் மடிச்சிட்டு இருக்கேன். அம்மா, நேத்து ராத்திரி மாடியில ஊற வச்ச துணியை தோச்சிட்டியா? ஐயோ இல்ல கண்ணு, நான் மாடி பக்கமே போலியே. அக்கா, ஊற வச்ச துணியை நீ
ஏண்டி என் துணியை துவைக்கவே நான் அழுவேன், உனக்கு போய் நான் வேலை செய்யணுமா? என் கேரக்டரே உனக்கு புரியலடி. மாப்பிள, காஃபி கூட சாப்பிடாம காலையில எங்க போயிட்டீங்க? இல்லத்த, உங்க எல்லாரும் முகத்திலையும் முழிக்க ரொம்ப சங்கடமா இருந்தது. அதான் கோயிலுக்கு போய் எனக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு சாமிகிட்ட வேண்டிட்டு வந்தேன். நேத்து நைட்டு குடிச்சிட்டு வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிப்புலாம் எதுக்கு மாப்பிள? திரும்ப இந்த மாதிரி பண்ணாம இருந்தா மட்டும் போதும். கண்டிப்பா அத்தை, இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன், என்ன நம்புங்க. உங்களை நம்பாம வேற யாரு மாமா நாங்க நம்ப போறோம்? உறவு முறைக்காக தான் நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன் மாமா. அம்மாவும் உங்களை மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் மூத்த புள்ள மாதிரி மாமா. உங்களை அந்நியமாவோ வேற வீட்டு ஆளாவோ நாங்க யாருமே பார்க்கல. நீங்க இந்த வீட்ல இருக்கிற குடும்பத்துல ஒருத்தர். மாமியார் வீட்ல வந்து பாரமா தங்கி இருக்கோம், மச்சினிச்சி பணத்துல சாப்பிடுறோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க மாமா. எங்களையும் மீறி நாங்க சொல்ற வார்த்தையோ இல்ல நாங்க நடந்துக்கிறதோ உங்களுக்கு அந்த நினைப்ப கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க மாமா. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது, அதான் போதையில என்னையும் மீறி அது வெளில வந்துருச்சு. மத்தபடி மனசுல எல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு அந்த சங்கடமே வேண்டாம் மாமா. உங்க வீட்ல நீங்க மதுவோடையும் காயத்ரி அக்கா கூடயும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருங்க. என்ன வேறையா பாக்குறதுனால தானே பணம் கேக்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு ஒரு தேவைன்னா மது கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ உரிமையா கேட்க மாட்டீங்களா? அதே உரிமையோட என்கிட்டயும் கேளுங்க மாமா. அது உறுத்தலா இருக்குன்னா மலர் அக்கா கிட்டயாவது உங்க தேவையை நீங்க சொல்லுங்க. என்கிட்ட பணம் வாங்குறதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போக போறது இல்ல மாமா. பணம் கொடுக்கறதால நான் ஒன்னும் பெரிய மனுஷியா ஆயிட போறது இல்ல. ஒரே குடும்பத்துல இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறோம், அவ்வளவுதான். மாமா, இத வேற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்களே உங்களுக்குள்ள காம்ப்ளெக்ஸ வளர்த்துக்காதீங்க. நான் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து உங்களால மீண்டு வரவே முடியாது. இந்த நிலைமையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மாமா. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே மாறிடும் மாமா. நீங்க இனிமே அத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர இந்த நிலைமையை நினைச்சு புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல மாமா. புரியுது மயிலு, இனிமே அப்படி எல்லாம் எதுவும் பேச மாட்டேன். வரேம்மா. பாத்து. இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும் மாமா. தயவு செஞ்சு இனிமே குடிச்சிட்டு வராதீங்க மாமா. இது பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு. இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆம்பளை துணை நீங்க தான் மாமா. நீங்களே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மத்த ஆளுங்களுக்கும் ரொம்ப இலக்காரமா போயிடும் மாமா. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அவங்களும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேன்ல, இனிமே இப்படி நடக்காது. ஊற வச்ச துணியை நான் துவைக்கல, வீட்லயும் யாரும் துவைக்கலன்னு சொல்லிட்டாங்க. வேற யாரும் இவ்வளவு பொறுப்பா இதை செஞ்சிருப்பாங்க? மயிலு,
ரொம்ப யோசிக்காத மயிலு. இந்த வாஷிங் அண்ட் ட்ரையிங் சர்வீஸ் செஞ்சது நான் தான். சும்மா விளையாடாதீங்க சார். உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. ஆமா மயிலு, கரெக்ட் தான். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீங்க போட்டிருக்கிற துணியை வச்சுதான் நான் ட்ரைனிங்கே எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு 2-3 துணியாவது கிழியும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, எந்த துணிக்கும் என்னால சேதாரம் வரல. உங்களுக்கு ஏன் சார் இந்த வேண்டாத வேலை? இதெல்லாம் துவைச்சு தாங்கன்னு நான் கேட்டேனா? மயிலு, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தப்போ நீ என் துணியெல்லாம் துவைச்சு போட்டியே, அந்த வேலையெல்லாம் செஞ்சுத்தான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேனா? கெஸ்ட் ஹவுஸ்ல வேலைக்கு இருந்தேன், அதனால துவைச்சேன். நான் வேலை இல்லாம வெட்டியா இருந்தேன், அதனால துவைச்சேன் மேடம். சரி மயிலு, விடு, நீ டென்ஷன் ஆகாத, ஓகேவா? நீ சேலம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு படிக்க தானே வந்த? அங்கேயே வந்து எதுக்கு என்னோட துணியை துவைச்சு கொடுத்த? அது அப்ப நேரம் இருந்ததுனால துவைச்சேன். அதே பதில தான் நான் வேற மாதிரி சொன்னேன். அதுக்குதான் நீ என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது சார். இப்பதான் போன்ல உலகமே வந்துருச்சே, அதுல படம் பாருங்க இல்ல பாட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு சார் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? மயிலு, ஜீவா இந்த வேலையை செஞ்சது உனக்கு பிரச்சனையா, இல்ல ஒரு ஆம்பளை இந்த வேலையை செஞ்சது உனக்கு பிரச்சனையா? ரெண்டும் தான் சார். ரெண்டுமே தப்பு மயிலு. முன்னெல்லாம் சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, இதெல்லாம் லேடிஸோட வேலைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்போது ஒரு நியாயம் இருந்துச்சு. வெளியே போய் சம்பாதிக்கிறத ஆம்பளைங்க பாத்துக்கணும், வீட்டு வேலைய பொம்பளைங்க பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு லாஜிக் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த கான்செப்ட் எல்லாம் காலாவதியாகி நியாயமே இல்லைன்னு ஆயிடுச்சு மயிலு. லேடிஸ் எல்லாம் இப்போ டபுள் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலைக்கு போயும் சம்பாதிக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும். ஆனா ஆம்பளைக்கு இப்பவும் சிங்கிள் டியூட்டி தான். அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும் போதும். வீட்டு வேலைன்னு பார்த்தா காஃபி குடிச்ச டம்ளரை கூட அவன் கழுவி வைக்க மாட்டான். லேடிஸ் தான் ஆபீஸ்லயும் வீட்லயும் நான் ஸ்டாப்பா உழைக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம் மயிலு. ஆனா நம்ம வீட்ல அந்த ஓரவஞ்சனையே இருக்காது. சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இருக்கலாம். ஷேரிங் அண்ட் கேரிங், இதுதான் நம்ம பாலிசி, ஓகேவா? ரொம்ப கனவு காணாதீங்க சார், நடக்கிற கதையை பேசுங்க. மயிலு, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 குழந்தைகளை பெத்துக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லன்னு சொல்லு பாப்போம். ஏதோ மனசு திறந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க. மயிலு, கண்ணுக்கு தெரியலனாலும் நம்மள சுத்தி காத்து இருக்குங்கிறது உண்மைதானே? அதே மாதிரி நான் சொன்னது உண்மையாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அத வெளிப்படையா நீ ஒத்துக்கிற காலமும் வரும். பார்க்கலாம். மயிலு, நேரமாச்சு, டியூட்டிக்கு கிளம்ப வேணாமா? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. எல்லாம் உங்களாலதான் சார். இன்னைக்கு தான் செயின் ஸ்நாச்சிங் கும்பல போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாம்னு இருக்கோம். சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நான் நினைச்சேன். கண்டதையும் பேசி நீங்க தான் சார் என் நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி மயிலு, நான் உங்க ஸ்டேஷன் பக்கமா தான் போறேன். போகும்போது நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். மயிலு, சும்மா வீம்பு பண்ணாத மயிலு. நீ ஆட்டோவை தேடி அலையணும், சவாரிக்கு காசும் கொடுக்கணும். ஆனா அலைச்சலே இல்லாம காசும் செலவாகாம நானே உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்றேன்னு சொல்றேன். இங்க பாரு மயிலு, பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. சரி, பணம் வாங்கிக்கிறதா இருந்தா நான் வரேன். வண்டி ஓட்டுறது நம்ம தொழில். நீ குடுக்கலனாலும் நானே உன்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். சரி, வாங்க போலாம். போலாம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மயிலு. என்ன ரெக்வஸ்ட்? அது அடுத்த தடவை துவைக்கிறதுக்கு துணி எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் எடிட் பண்ணி வைய. சிலதை துவைக்கும் போது எனக்கு கூச்சமா இருக்கு. உங்களா மயிலு, வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு மயிலு? ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிட்டே வர. அத சொன்னனே சார், செயின் ஸ்நாச்சிங் கும்பல கஸ்டடியில எடுத்து விசாரிக்க போறோம்னு. ஸ்டேஷன்ல வச்சு அவங்கள விசாரிக்க போறீங்க, அதுல என்ன மயிலு பிரச்சனை இருக்கு? இந்த என்கொயரி அப்படியெல்லாம் இல்ல சார். எங்கெல்லாம் அவங்க செயின் அடிச்சாங்களோ அங்கெல்லாம் நேராவே கூட்டிட்டு போய் அவங்க எப்படி அடிச்சாங்கன்னு காட்ட சொல்லுவோம். அதை அப்படியே எங்க கேமரால ஷூட் பண்ணிப்போம்.
அந்த வேலை கரெக்டா முடியணும் தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சார். என்ன சார், தேன்மொழி உங்களுக்கு கால் பண்றா? ஆ, ஆமா மயிலு, அவ எப்போது கூப்பிடுவா. ம். சரி சரி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கால் அட்டெண்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தேனு. மயில் மனசை கவர்ற மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா?